Hi friends, stitch number 63 gel cutting stitch எப்படி பண்றதுன்னு இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஸ்மாலா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 rows and 4 columns இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஜரி த்ரெட் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல இருந்து எடுத்துட்டு ஃபுல்லா செயின் ஸ்டிச் போடுறேன். இனி அடுத்தது இதுக்கு உள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ்க்கு இந்த மாதிரி லாங் செயின் போடுறோம். வெர்டிகல் பண்ணதுக்கு அப்புறமா டயகனல்ஸ்ல இருக்கலாம் லாங் செயின், ஸோ அதுக்கும் இதே மாதிரியே பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு லாங் செயினுக்கும் எண்ட்ல வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இனி அடுத்தது டயகனல்ஸ்ல லாங் செயின் பண்றேன். லாங் செயின் தான் போட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அவுட்லைன்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டிச் பண்ணும். அதுக்கப்புறம் உள்பக்கம் எல்லாமே ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் டயகனலாகவும் இந்த மாதிரி லாங் செயின் தான் பண்றேன். ஸோ இது வந்து நீங்க வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஒரு ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாவே இதை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்களேன், சென்டர்ல இந்த